Pithala Gunda channel. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ப்ளீஸ் Pithala Gunda சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முடங்கத்தன் கீரை தோசை. தேவையான பொருட்கள்: முடங்கத்தன் கீரை, வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு. இது இட்லி மாவு இல்ல தோசை மாவு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சிங்க, கடாயை வச்சிங்க. இப்போ 2 கரண்டி எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்ச உடனே இந்த கடலைப்பருப்பு பாருங்க, இவ்வளவு போதுங்க. ரெண்டு காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு கலர் மாறுங்க, மாறிடுச்சுங்க. இப்போ வாங்க ஒரு நிமிஷம் வதக்கினோடனே இந்த பாருங்க கலர் மாறிச்சு. அப்புறம் இந்த கீரை போட்டுருங்க. இந்த கீரை ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. கீரை நல்லா கழுவிங்க. இதுல கொஞ்சோண்டு உப்பு போட்டுங்க. இதுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுங்க. ஏன்னா நம்ம மாவுலயே உப்பு இருக்குங்க, அதனால கொஞ்சம் போட்டு. வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ இந்த கீரையும் வதங்கிச்சுங்க. வெங்காயம் ஒரு நிமிஷம் வதக்கினா போதுங்க. இந்த பாருங்க, இந்த கீரை எந்த அளவுக்கு பண்ணா ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை பேஸ்ட் பண்ணுங்க. பாருங்க நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை மாவுல கலக்கணும். பார்த்தீங்களா, ஊற்றி ஆச்சுங்க. இப்போ லைட்டாக அப்படி கலருங்க. இப்போ இந்த கலர் ஆயிடுச்சுங்க. இப்போ வாங்க தோசை ஊற்றுறேன். இப்போ கல் காஞ்சிச்சுங்க. இப்போ தோசை ஊற்றுறேங்க. இப்போ இதில் வெங்காயம் இந்த பாருங்க, இதில் காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வெங்காயம் தூவிக்கிங்க, இல்லை நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். இந்த வெங்காயம் யூஸ் பண்ணும்போது லைட்டா உப்பு போட்டுங்க. இந்த கொத்தமல்லி போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த பாருங்க அழகா வருது. அப்படியே திரி போட்டுங்க. அது திரி போட்டா கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் வெந்துருங்க. தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதாங்க. இந்த தோசை உண்மையால சொல்றேன், இந்த 30 வயசு 50 வயசு வயசானவங்களுக்கு இல்ல 30 வயசு இருக்கவங்களுக்கு சாப்பிடுங்க. டெய்லி 2 தோசை சாப்பிடுங்க. முட்டி வலி உண்மையிலேயே ரொம்ப அவஸ்தைப்படுறேன். என்னையே எடுத்துக்கோ, நான் ரொம்ப அவஸ்தைப்படுறேங்க. டெய்லி கிச்சன்ல 1 hour நிக்க முடியல, அதனால அவ்வளோ அவஸ்தைப்படுறேன். அதனால நீங்க டெய்லி 2 தோசை சாப்பிடுங்க. உங்க எழுத்துக்கும் நல்லது, உங்க பசங்களும் கவனிச்சிக்கலாம், உங்க கணவரும் கவனிச்சல. இந்த கால் வலினால கிச்சன்ல நின்று சமைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தாங்க தெரியும். இந்த கால் வலி இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதனால இந்த கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த தோசை டெய்லி 2 சாப்பிடுங்க, உடம்பு நல்லது. இந்த தோசைக்கு உங்களுக்கு பிடிச்ச சட்னி, எந்த சட்னியெல்லாம் சாம்பாரை நீங்க தொட்டு சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிக்கும். வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்ங்க.